டியர் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங். டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்ஸு. இது வந்து 5 மார்க்கில் வரும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க, ஓகேங்களா? இதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இதுதான் வந்து எக்ஸாம்பிளாக கேட்பாங்க. இந்த கொஷின்ஸ் இல்லாமல் அந்த கொஷின்ஸ் வராது. இந்த பாடத்தில் இந்த கொஷின்ஸ் இல்லாமல் கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 3 விதமாக பிரிக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷன்ஸை. லீடர்ஷிப் அண்டு சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னா லீடர்ஷிப் அண்டு சூப்பர்வைசிங் ஃபங்க்ஷன்ஸ். செகண்டு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ். ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமான ஒரு பணிகள். ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ்னால் மேம்பாட்டு பணிகள். என்னென்ன மேம்பாட்டு பணிகளை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போது நம்ம பார்க்க போகிறது லீடர்ஷிப் அண்டு சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ். India being the fastest growing economy in the world, India is expected to play a major role in the world affairs by many countries. உலக பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது. இது வந்து இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா போன வருஷத்தோடு முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏழை நாடுகளில் இந்தியா பின்தங்கி தான் இருக்குது. இன்னமும் இந்தியா வந்து வளர்ந்த நாடுகள், வளர்கின்ற நாடுகளில் கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் தவிர மற்றபடி இந்தியா வந்து டெவலப்பும் ஆகலை, டெவலப்பிங்கும் ஆகலை. இது வந்து நான் சொல்லுவேன், ஓகேவா? சும்மா வந்து பேருக்குன்னு ஒரு கண்ட்ரின்னு இருக்குதே தவிர டெவலப்மெண்ட் கிடையாது, ஒரு டெவலப்டும் கிடையாது, ஓகேவா? ஜஸ்ட் என்னென்னா புவர் நாட்டில் நம்ம இந்தியா வந்து இருக்குது. 33 லோ லெவலில் வந்துச்சு, ஓகேவா? ஸோ ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். ஸோ இருந்தாலும் வருகின்ற நாட்களில் இந்தியா வந்து ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடை வந்து தொடங்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இப்போ நம்ம சப்ஜெக்டில் பார்க்கும்போது உலக பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது, ஓகேவா? உலகில் பல நிகழ்வுகளில் இந்தியா முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று பல நாடுகள் எதிர்பார்க்கின்றன. அதாவது மெனி கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிளேஸ் மேஜர் ரோல் இன் த வேர்ல்ட் அஃபேர்ஸ். அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆர்பிஐ பீயிங் த பேங்கிங் இண்டஸ்ட்ரி, அதாவது institutional head of India has to be a part of global institutions. அதாவது இந்தியாவினுடைய தலைமை வங்கியாகவும் உலக நிறுவனங்களினுடைய ஒரு பகுதியாகவும் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் it has to transform the quality and size the banks in India to the level of banks in the development countries. பொதுவாக பேங்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெவலப் ஆகி தான் இருக்குது. இது வளர்ந்த நாடுகளில் உள்ள வங்கிகளின் தரத்திற்கு ஏற்ப இந்திய வங்கிகளினுடைய தரம் வந்து அளவை உயர்த்தும் பணிகளை வந்து செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஒரு கண்ட்ரி வந்து டெவலப் ஆகுதுன்னா அதனுடைய அனைத்து எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் பார்த்திங்கன்னா டு பி கண்டினியூஸ் டு க்ரோத். அப்போது அது வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டினியூவாக தொடர்ந்து க்ரோயிங்கில் தான் இருக்கும். இப்போ சீனா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பின்தாங்கி, இப்போ இந்த கொரோனா பீரியடில் ரொம்ப பின்தாங்கி இருந்தது. அடுத்ததாக என்ன பண்ணாங்க, அவங்க அந்த கொரோனா இதுவெல்லாம் வந்து எப்படியும் நீக்கிட்டாங்க. அது செய்தித்தாளில் வரலை. ஆனாலும் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக மூவ் பண்ணி இப்போ க்ரோயிங் அப்பில் இருக்காங்க. டெவலப் நாட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வளர்ந்த நாட்டில் அவங்க இருக்காங்க, ஓகேவா? ஸோ அது ரொம்ப வித்தியாசமானது தான். ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு இருக்குது. இந்தியா வந்து அந்த அளவுக்கு செயல்படலை, ஓகேவா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. அதை மீட்டு கொள்றதுக்கு நிறைய பேர் போராடின்னு இருக்காங்க. மேபி அந்த போராட்டம் வந்து வெற்றியாகும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். அடுத்ததாக இதில் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்தியாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இன் வேர்ல்டு ஃபங்க்ஷனல் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்கிறாங்க. உலக நிதி நிறுவனங்களின் இந்தியாவின் பிரதிநிதித்துவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இன் ஆர்டர் டு மெயின்டைன் consistency and harmony with international banking standards,
The RBI is associated with Facial Committee and Banking Supervision since 1997 அப்படின்னு சொல்றாங்க. சர்வதேச வங்கியினுடைய தர நிலைகளுக்கு இணங்க நல்லிணக்கம் மற்றும் நிலைத்தன்மையை வந்து பராமரிப்பதற்காக இந்திய ரிசர்வ் வங்கியானது வங்கியினுடைய தீர்வு போஷல் அப்படின்னு சொல்றாங்க. போஷல் இது வந்து இந்த குழுவுடன் 1997 என்ன பண்றாங்க, இணைத்து செயல்பாட்டுக்கு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. 1997 வந்துருச்சு. ஓகேங்களா. RBI represents Government of India in International Bank for Reconstructions and Development and International Monetary Fund. அதாவது IMF னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் IMF ஃபண்டு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து மேபி ரொம்ப குயிக்காக வந்து பணத்தை வந்து செயல்படுத்துக்கு குயிக்காக ஒரு பணத்தை வந்து நாணயத்தினுடைய தட்டுப்பாட்டை வந்து இது நீக்குவதற்காக மறுசீரமைப்பு வந்து மேற்பார்வை செய்வதற்காக இந்த IMF வந்து கொண்டு வந்தாங்க. in which India has members since December 27, 1945. ஓகேங்களா. இது வந்து அரசினுடைய பிரதிநிதித்துவமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் ஆர் சூப்பர்வைசர் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம், அதாவது இந்திய வங்கியினுடைய கட்டமைப்பினை வந்து ஒழுங்குபடுத்துதல் மற்றும் மேற்பார்வையிடுதல் பற்றி நம்ம பார்க்குறோம். The board guidelines for all banking operations in the country are formulated by the RBI. இப்போ ஒட்டுமொத்த வங்கிகளும் வந்து ஒழுங்குபடுத்த விரைவாக ஒரு வழிகாட்டுதல் வந்து RBI வந்து RBI வந்து என்ன பண்றாங்க, வகுக்குறாங்க. The RBI has power to issue license, control and supervises commercial banks under the RBI Act 1934 and the Banking Regulation Act 1949. அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் வந்து 1934 மற்றும் வணிக சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1949. இதோட என்ன பண்ணுறாங்க, வணிக வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல், கட்டுப்படுத்துதல் மற்றும் மேற்பார்வையிடுதல் போன்ற அதிகாரங்களை யார் வழங்குறாங்கன்னா RBI வந்து வழங்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பேங்கிங் செக்டர் எடுத்துக்கணும்னு வச்சிங்களேன், அதனுடைய கட்டுப்பாட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, RBI கட்டுப்பாட்டில் தான் இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்கும்போது மானிட்டரி அத்தாரிட்டி பார்க்கும்போது பணவியல் உச்சநிலை அதிகாரி. அதாவது பொதுவாக நான் இதை நம்ம நேர்காணல் பண்ணலாம். இப்போ RBI வந்து இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க, பண மதிப்பீடு எழுத அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்கல்ல. அப்போது அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, தன்னுடைய பணத்தினுடைய மதிப்பு ரொம்ப குறைவாக ஆயிடுச்சு. இந்தியாவுடைய மதிப்பு வந்து மணியுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு. இதனால் வந்து வேர்ல்டு லெவலில் இந்தியாவுடைய பணத்தினுடைய மதிப்பு குறைந்ததுனால ரொம்ப லோயஸ்ட் லெவலில் வந்து என்னாச்சு, அதனுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து போயிடுச்சு. அதனால் என்ன ஆகுன்னா, தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் இருந்தது. இந்தியா வந்து தன்னுடைய பண மதிப்பீடு மூலமாக எக்கனாமிக் கட்டுப்பாட்டை வந்து இழந்தெடுத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மூலயமா என்ன ஆச்சுன்னா, அப்போது ஒரு உச்சநிலை அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார். அதாவது RBI வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர். ஓகேங்களா. அந்த RBI கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது கவர்னர் சொல்கிறாங்கல்ல, RBI கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கவர்னர். அந்த கவர்னர் என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க, இந்த எக்கனாமிக் அனலைசிஸ் எல்லாம் இருக்காங்களே, ரிசர்ச் பண்ணுறாங்கல்ல, அவங்க மூலயமா என்ன பண்ணுவாங்க, எப்படி நம்ம வந்து பணத்தை வந்து செயல்படுத்தலாம், இது மூலிமா எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் தான் பண்ணுவாங்க. தன்னுடைய பணத்தை வந்து விலைவாசியை குறைக்கணுமா, பணவீக்கம் அதிகமாக இருக்குதா, அதாவது இம்ப்ளிமெண்ட் அண்ட் ஃபார்முலேஷன்ஸ், மானிட்டரி பாலிசிஸ், இந்த கண்ட்ரியினுடைய மெயின்டெனன்ஸ், ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க,
ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிட்டு பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ வந்து ஒரு பணவியல் கொள்கையை வந்து தீர்மானிப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப ப்ரீஃபாக இருக்கும். இதெல்லாம் படிச்சுனே இருந்தால் நிறைய படிக்கலாங்க. இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு.